மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் எஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பகுதி. வெளியூர் என்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இன்று நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சில நோய்கள் எங்களுடைய ஆண்குறியிலே ஏற்பட்டால் கூட இந்த ஆண்குறி விரைப்படையாத தன்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது இந்த ப்ரீமெச்சுவர் எஜக்குலேஷன் என்று சொல்லப்படுகிற விந்து முந்துதலுக்குரிய பிரச்சனை எங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இன்று உங்களுக்கு தெரியும், பல பேர் இந்த திருமணத்திற்கு வெளியிலான பல தரப்பட்ட உறவுகளை அவர்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதாவது நாங்கள் சொல்லுவோம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ். அது வயசுக்கு வயசு வேறுபடுவதில்லை. 80-84 வயசு உடைய ஆண்கள் கூட இவ்வாறு தங்களுடைய கடைகளிலோ அல்லது வேலைத்தலங்களிலோ இருக்கின்றவர்களை தங்களுடைய பெண்களை தாங்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறு இவர்கள் தொடர்புகளை வைத்திருக்கின்ற போது பல தரப்பட்ட பாலியல் ரீதியான நோய்கள், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எங்களுக்கு பரவக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இந்த நோய்கள் வந்தாலும் கூட உடனடியாகவே இந்த நோய்களினுடைய அறிகுறிகள் எங்களுக்கு ஒரு தெரியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அது எங்களுடைய உடலிலேயே இந்த கிருமிகள் எல்லாம் பழகி பெருகி ஒரு கொஞ்ச காலம் சென்றது பிற்பாடுதான் இவை வெளியிலே வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் என்ன சொல்வோம் என்றால், இந்த நோய்களை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால், நான் சொல்லவில்லை மனைவியை தவிர அல்லது வேறு பெண்களுடன் போகக்கூடாது என்று சொல்வதற்கு எனக்கு ஒரு விதமான உரிமை கிடையாது. ஆனால் நாங்கள் எப்போதுமே ஒரு பாதுகாப்பான பாலியல் உறவுகளை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ப்ரொடெக்டட் செக்ஷுவல் அஃபேர்ஸ் என்று சொல்லுவோம், வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே பாதுகாப்பான பாலியல் உறவு என்று சொல்லுகின்ற போது எப்போதுமே நாங்கள் ஆணுறை என்று சொல்லப்படுகிற இந்த கொண்டங்களை நாங்கள் கட்டாயம் பாவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுக்கு இந்த பாலியல் நோய்கள் வரும். இந்த பாலியல் நோய்கள் எங்கள் உடலில் தொற்றின பிற்பாடு எங்களுக்கு இருக்கின்ற இந்த விந்து, அதாவது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை அல்லது இந்த விந்து முந்தலுக்குரிய தன்மை இன்னும் கூடுமே தவிர இன்னும் குறையாது. எனவே இந்த பாலியல் நோய்கள் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். என்னில் ஒரு அன்பர் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்கத்தான் நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெண்ணுடன் நாங்கள் பாதுகாப்பற்ற உடல் உறவினை வைத்துக் கொள்வோமாக இருந்தால் அல்லது ஆணுறை பாவிக்காமல் கொண்டம் பாவிக்காமல் உறவுகளை வைத்துக் கொள்வோமாக இருந்தால் அதிலே தொத்துகின்ற முதலாவதாக மிக பிரபலியமான ஒரு நோய் இருக்கின்றது, கொனோரியா. அது தமிழிலே கூட அதனுடைய பெயர் என்ன, கொனோரியா. இந்த கொனோரியா ஒரு பெண்ணுடன் நாங்கள் தொடர்பினை வைத்துக் கொண்ட பிற்பாடு ஏறக்குறைய 2 to 7 நாட்களுக்கு இடையிலே அந்த நோயினுடைய அறிகுறி எங்களுடைய ஆண்குறியிலே தெரிய ஆரம்பிக்கும். அதில் ஏற்படுகின்ற அறிகுறி என்னவென்றால், எங்களுடைய ஆண்குறியிலே இருந்து ஒரு தண்ணீர் போல அல்லது ஒரு சிதல் போல, சில பேர் சலம் என்று சொல்லுவார்கள், சிதல் போல வெள்ளையாக ஒரு திரவம் வெளியேறும். அது சில நேரங்களிலே நீங்கள் கண்களுக்கு வடிவாக வெளியிலே தெரியும். இல்லாவிட்டால் எங்களுடைய இந்த உள்ளாடைகள், அது அண்டவையார் என்று சொல்லுவோம், இந்த அண்டவையாரிலே எங்களுக்கு பார்க்கின்ற போது நாங்கள் அந்த அண்டவையாரை கலட்டுகின்ற போது, உள்ளாடையை கலட்டுகின்ற போது அதிலே அப்படி ஒரு வெள்ளையாக படிந்திருக்கும். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் கொனோரியா என்று சொல்லுவோம். இது ஒரு பாலியல் நோய், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். நிசாரியா கொனோரியா எனப்படுகின்ற ஒரு பாக்டீரியாவினாலே எங்களுக்கு தொற்றுகின்ற இந்த நோயாக இது இருக்கின்றது.
எனவே ஒரு பெண்ணுடன் நாங்கள் பாதுகாப்பற்ற உறவுகளை வைத்து 2 இருந்து 7 நாட்களுக்கு இடையிலே இந்த நோய் ஏற்படலாம். அதே நேரத்திலே சிறுநீர் கழிக்கின்ற போது எங்களுக்கு தாங்க முடியாத எரிச்சல் ஏற்படும். எனவே எரிச்சல் ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், இது ஒரு நோயினுடைய அறிகுறி. இந்த நேரத்திலே போய் நீங்கள் வீட்டில் இருக்கின்ற உங்களுடைய மனைவியுடன் நீங்கள் தொடர்பினை வைத்துக் கொண்டால் அவருக்கு கூட இந்த நோய் தொற்றக்கூடிய பரவலடையக்கூடிய நிலைமை இருக்கின்றது. எனவே இது மிகவும் முக்கியமானது. அதே நேரத்தில் கேட்கலாம், நீங்கள் இதற்கு சிகிச்சை அளிக்காவிட்டால் என்ன நடைபெறும் என்றால், இந்த சிதல், இந்த பஸ் என்று சொல்வோம், இந்த சிதல் என்ன செய்யும் என்றால் எங்களுடைய இந்த சிறுநீர் குழாய்களிலே சிறு சிறுநீர் குழாய்களிலே தேக்கம் அடைந்து அந்த சிறுநீர் குழாய்கள் நாங்கள் யூரித்ரா என்று சொல்லுவோம், அந்த யூரித்ரா அல்லது சிறுநீர் குழாய் என்ன செய்யும், 2மே ஒன்றோடு ஒன்று ஒட்டிவிடும். ஒட்டிவிட்டால் என்ன நடைபெறும், அதனூடாக சிறுநீர் வெளியிலே வர முடியாது. இதன் காரணமாக யூரினரி ரிட்டென்ஷன் அல்லது சிறுநீர் வெளியிலே வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு வயிற்றிலே இருக்கின்ற சிறுநீர் பைகளிலே சிறுநீர் தேங்கி பாரதூரமான ஒரு பயங்கரமான தாங்க முடியாத வலி ஏற்படும். இதற்கு சரியாக சிகிச்சை செய்யாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால், காலப்போக்கிலே உங்களுடைய ஆண்குறி கூட சில நேரங்களில் அதனோட நல்ல படங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த படங்கள் எவ்வாறு இதிலே ஷேர் பண்ணுறது என்று எனக்கு தெரியாது. அந்த ஆண்குறிகள் எல்லாம் அப்படி வளைந்து நெளிந்து அப்படியே போய்விடும். இதன் காரணமாக எங்களுக்கு ஆண்குறி வரைப்பட முடியாத தன்மை, அதே நேரத்தில் விந்து முந்தலுக்குரிய பிரச்சனை எல்லாம் ஏற்படும். அப்படி ஆண்குறியெல்லாம் அப்படி வளைந்து போய்விடும். எனவே மிகவும் முக்கியமானது. எனவே இதன் காரணமாக பாரதூரமான விளைவு எனக்கு இருக்கிறார்கள், 20-30 நோயாளர்கள் இருக்கிறார்கள். அது வயசு போனவர்கள், சிறிய காலத்தில் இந்த நோய் பரவி இப்போது அவர்கள் இந்த கேதீட்டர் என்று சொன்னால் என்ன, அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு குழாயை நாங்கள் சிறுநீரக துவாரத்தினூடாக செலுத்தி அந்த குழாயை கொண்டே நாங்கள் சிறுநீர் பையிலே வைத்திருந்து அந்த சிறுநீர் பையிலே சேகரிக்கின்ற சிறுநீர் எல்லாம் இந்த குழாயினூடாக தான் வெளியில் வரும். அவர்கள் வாழ்க்கை காலம் முழுவதுமே இந்த கேதீட்டருடன் தான் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே கொனோரியா என்பது பாரதூரமான ஒரு நோய். எனவே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாகவே நீங்கள் அதை சோதித்து பார்க்க முடியும், அல்லது அதற்குரிய சிகிச்சை முறைகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே பாதுகாப்பற்ற உடலுறவை நீங்கள் கொண்டால் 2 இருந்து 7 நாட்களுக்கு இடையிலே உங்களுடைய சிறுநீர் துவாரத்தில் இருந்து அல்லது ஆண்குறியிலே இருந்து வெள்ளையாக திரவம் வருகிறது, சிதல் வருகிறது, அது ஒரு தண்ணீர் மாதிரி ஒன்று வருகிறது, உங்களுடைய உள்ளாடைகளிலே படுகிறதாக இருந்தால் இந்த கொனோரியா எனப்படுகிற நோய் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இது எல்லா நாடுகளிலும் சாதாரணமாக இருக்கின்ற ஒரு நோயாக இருக்கின்றது. இது உடனடியாக சிகிச்சை பெற்றால் அதனால் ஏற்படுகின்ற சைட் பிரச்சனைகளை, காம்ப்ளிகேஷன்ஸை நாங்கள், பக்க விளைவுகளை நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்திலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்ல பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.